சொல்லுங்க சார், ஸ்லோகம் சொல்லிடுங்க. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। पीताम्बरं करविराजित शङ्खचक्रगौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायमिति सुन्दरमन्दहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्क्तुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे अन्तभाग्यं जनानाम्. Thank you. Yeah. Okay, so today we will read அப்புறமா இது பண்ணிக்கலாம், because long time. இது நான் வந்து I want to finish it. இப்போ we just saw, இப்போ வந்து we are in the 29th தசகம். ஃபர்ஸ்ட் 5 ஸ்லோகாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் தட். அது ஞாபகம் இருக்கா? ஆமா மாதா, எனக்கு 6 கூட கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஞாபகம் மாதா. நான் 6ல இருந்து பண்றேன். ஓகே, ஸோ வி சா தட் எப்படி காட் வந்து உள்ளேருந்து அந்த லேடி நம்ம மோகினி அவதாரம் எடுத்துட்டு வந்தார். மோகினி அவதாரம் எடுத்து அவள்லாம் சண்டை போட்டுண்டு இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த இது வந்து எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா அவளுக்குள்ள பங்கு போடும் பொழுது அந்த he gave the devas and Rahu came in between. Okay, and his head was cut by God. Okay, the 5 வரைக்கும் மட்டும் படிங்க. explain to 7 வரல எடுத்துர்க்கேல் மாதா நீங்க. 7 வச்சாச்சு. 7 வரல எடுத்து. ஆமா மாதா. ஓகே ஓகே, அப்ப 7 வரைக்கும் படிங்கோ. then we'll go to the 8, 9, 10. பாதி மேடம் ஆரம்பிங்க. उदगच्छस्तव कलादमुदं हरस्तु दैतेषु तान शरणाननीय देवान् सद्यस्थिरो ददितदेव अवत्प्रभावात् उद्यत्स्य यूत्य कलः ऋतिजा बभूवुः. நித்யா மேடம். புவனா இருக்கா மாதா? புவனா சேரா? I didn't see her. ஸ்கிரீன்ல வரலையேமா. ஓ ஓகே மாதா. ஓகே. श्यामं रुचापि वयसापि तनुं तदानीं प्राप्तोऽसि तुङ्गकुचमण्डलपङ्गुरां त्वां पीयूषकुम्भकलहं परिमुच्य सर्वे तुष्णाकुला प्रतियहुः स्वदुरोजकुम्भे. ओके, आं क्षम्यतां माता, प्रतिययु. नेक्स्ट आफ्टर नित्या पद्मावती मैडम. कात्वं मृगाशि विभजस्व सुधामिमामिति आरूढरागविवसानभिषाय दोमून् विस्वप्यते मयि गतं कुडलाश्मि दैत्याः इत्यालभन्न विश्वसितानदानीः. पार्वती हरिहरन. मोदात् सुधा कलशमेषु ददत्सु सात्वम् दुश्चेष्टितं मम सहध्वमिति ब्रुवाण पंक्ति प्रभेद विनिवेशित देव दैत्या लीला विलास गतिभिः समदा सुधां ताम्. पार्वतीश्वरम्. अस्मा स्वीयं प्रणयिनी यसुरेषु तेषु जोषं स्थितेष्वत समाप्य सुधां सुरेषु त्वं भक्तलोकवशवो निजरूपमेत्य स्वर्भानुमर्द परिपीत सुदं व्यलावीः. राजेश्वरी वैद्यनाथ. படிக்கிறேன்.
त्वत्तक्षुदाकरणयोग्यफलं परेषु दत्त्वा गते त्वयि सुरैः खलु ते व्यगृह्णन् घोरेतमूर्च्छतिरणे बलिदैत्यमाया व्यामोहिते सुरगणे त्वमिहा विरासीः. சீதாராமன் சார் படிக்கிறீங்களா? त्वं कालनेमिमतमालिमुखान् जगन्त शक्रो जगान बलिजम्बबलान् बम्बबलान् सपाकान् शुष्कार्द्र तुष्करवधे नमुचौ चलूने पेनेन नारद गिराव्यरुणोरणं त्वम्. ஓகே, சோ இது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன்னு சொல்றேன் இல்லையா? ஆமா மத்தா, 7 வரலும் முடிச்சிருக்கேன் மத்தா. பிகாஸ் 7 இஸ் ஒன்லி நேம்ஸ், அதனால அன்னைக்கு நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் சேயிங் தட் இப்போ 7ல வந்து யாரெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கடவுளே வந்து சண்டை வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால வந்துட்டு சண்டை இது பண்ணிட்டு அப்புறம் வந்து பிகாஸ் ஆஃப் பலி பலியினால மேஜிக்னால அவ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆகும்போது தான் கடவுளே வந்து அவளெல்லாம் காப்பாத்திருக்கா. அப்புறம் இந்திரன் வந்து பாக்காசுரன், பாலி, அப்புறம் ஜாம்பா, பலா அப்படிங்கிற அசுரரோட அவர் வந்து இது பண்ணார். அப்புறம் இன்னொன்னு நம்ம பார்த்தோம்ல, சுஷ்காத்ர துஷ்கர வதே, அவரை ஒருத்தர் வந்து இதுவுமே பண்ண முடியாது. நமுச்சிய வந்து he cannot be killed by any solid liquid weapon, அந்த மாதிரி வரம் வாங்கி வச்சுருப்பார். அவரை வந்து ஃபேனேன, அதாவது ஒரு இது மாதிரி ஒரு ஃபோம், அதான் ஃபேனகம் அப்படின்னு சொல்றோம் சோப்புக்கு. ஏன்னா ஃபேனகம்னா அது ஃபோம் வரக்கூடியது அப்படின்ட்டு. ஸோ ஃபேனேன அந்த ஃபோமால அது இதால வந்து அவர் வந்து நாரதரோட அட்வைஸ் படி அவரை வந்து இது பண்ணிட்டு காட் வந்து ஸ்டாப் பண்ணிடுறார். ஓகே, இப்போ அது நான் பார்த்துடுறேன். அப்புறமா அந்த 3ஐயும் அந்த இது மிச்சம் படிக்காதவா படிச்சிடணும். ஓகே, நான் முடிச்சப்பா. யோஷா வபுர் தனுஜ மோகன மாஹிதம் தே ஸ்ருத்வா விலோகன குதூஹலவான் மகேஷः பூதை சமம் கிரிஜயா ச கத பதம் தே ஸ்துத்வா பிரவீத பிமதம் துவமதோ திரோதாஹா. ஸோ இப்போ வந்து காட் வந்து நம்ம பார்த்தோம், குருவாயூரப்பன் வந்து நம்ம பார்த்தோம் மோகினி அவதாரம் எடுத்துட்டு இருக்கார். அந்த அவதாரம் எடுத்துட்டு தான் வந்தார். இதை பத்தி யாரு கேள்விப்படுறா? நம்மளோட சிவ பகவான் மகேஷக சிவன் வந்து இதை பத்தி கேள்விப்படுறார். எப்படி? யோஷா வபுர் தனுஜ மோகன மாஹிதம் தே தே ஸ்ருத்வா. ஓகே, விலோகன குதூகலவான் மகேஷக. அப்போ எப்படி இருக்கான்? தனுஜ மோகனம். அப்போ நீ என்ன பண்ணின குருவாயூரப்பா? தனுஜா, அந்த தனுஜானா அசுராஸ், அவளெல்லாம் மோகிக்கிற மாதிரி நீ ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தையே. அந்த இது வந்து என்னது? யோஷா வப்புகு. யோஷா வப்புகுன்னா அந்த பெண்மணியோட ரூபம், அவளை மோகிக்கிற மாதிரி ஒண்ணு. தே அப்ப என்ன சொல்ற? மோக ஆஹிதம், மோகனம் ஆஹிதம் தே தே ஆஹிதம். அப்போ அவள்லாம் வந்து நீ வந்து என்ன பண்ண? அவளெல்லாம் அந்த ஃபீமேல் ஃபார்ம் வந்து அவளெல்லாம் மோகிக்கிற மாதிரி நீ வந்து உன்னை பண்ணிட்டு வந்தையே. அப்போ நீ அந்த மாதிரி எப்படி போட்டுண்டியோ தே அத ஸ்ருத்வா, அதை கேட்டுட்டு யாரு? மகேஷா வந்து அதை கேட்கிறாங்க. கேட்டுட்டு பூத்தை சமம் கிரிஜயாச்ச கதக பதம் தே. அப்போ என்ன பண்றாராம்? ஸ்துத்வா அப்ரவீபி பிமதம் துவமதோ திரோதாகா. அப்ப என்ன பண்றார்? அவர் வந்து
விலோகன, அந்த வேர்டை விட்டுட்டேன். விலோகன குதூஹலவான். விலோகன குதூஹலவான். குதூஹலம்னா கியூரியஸ். குதூஹல என்னன்னு இப்போ கூட நம்ம இந்த ஜராசந்த இதுல பார்த்தோம். அப்ப ஈகரா, ஓகே, விலோகன, அதை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கிற சிவபெருமான் என்ன பண்றாராம், பூத்தைகின பூத கணங்களுடன் கிரிஜயா சக, கிரிஜயா ச சமம். சமம் அப்படின்னா நமக்கு தெரியும், சமம், சார்த்தம், அதெல்லாம் திருத்தியா விபக்திக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அலாங் வித் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கூட கிரிஜாங்கிறது பார்வதி தேவி, அவர் போயிட்டு தே பதம் கதக, உன்னுடைய இடத்தை அடைந்தார். கதக, he went to whose place? குருவாயூரப்பன்ஸ் பிளேஸ். ஏன்னா மகாவிஷ்ணு அந்த மோகினி ரூபம் எடுத்திருக்கான்னு ஸ்ருத்துவா கேட்கிறார். கேட்டோன்னே போறார். ஸ்துத்துவா போன உடனே என்ன பண்றார்? ஸ்துத்துவா நம்ம முன்னாடியும் பார்த்திருக்கோம். இந்த தேவர்கள் எல்லாரும் எங்க போனாலும் எல்லாரும் கடவுளை முதல்ல பிரேஸ் பண்றா இல்லையா? பிரேஸ் பண்ணி சாண்ட் பண்ணுவா கடவுளை பத்தி. அதெல்லாம் பண்ணிட்டு அபிமதம் அப்ரவீத். ஓகே, அபிமதம் அப்ரவீத், அதாவது அவருடைய அபிமதம், தன்னுடைய மதம், தன்னுடைய டிசையர், தன்னுடைய மனசுல இருக்கிறத அப்ரவீத் சொன்னார். he said, okay, அப்ரவீத் தன்னுடைய. அதோ துவம் திரோதாகா, நீ உடனே அவர் சொன்ன உடனே குருவாயூரப்பா, திரோதானா மறைஞ்சு போறது, நீ மறைஞ்சு போயிட்ட குருவாயூரப்பா. இப்போ சிவபெருமான் தன்னுடைய பூதகணங்களோடையும் பார்வதி தேவியோடையும் பகவானை போய் பார்த்து, நீ இந்த மாதிரி ஒரு மோகினி அவதாரம் எடுத்தியாமே, எனக்கு அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நான் அதுக்காக தான் வந்தேன்னு அவரோட இடத்துக்கே போகும்போது உடனே பகவான் என்ன பண்றார்? அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறார். ஓகே. ஆராம சீமனிச்ச கந்துக காத்த லீலா லோலாயமான நயனாம் கமனீம் மனோக்யாம் त्वामेश वीक्ष्य विगलत् वसना मनोभू वेदानंग रिपुरंग समालिलिंग. This is very nice. இந்த இடத்துல இந்த லைன் see, ஆராம சீமனிச்ச, ஆராம சீமனிச்ச, ஆராம பண்ணது, அதாவது ஒரு கார்டன். ஓகே, அந்த ஒரு கார்டன்ல ஒரு கார்னர்ல ஒரு இடத்துல கந்துக காத்த லீலா லோலாய மான நயனாம். ரொம்ப அழகா பாருங்க, கந்துக காத்த லீலா லோலாய மான நயனாம். அப்போ கந்துக காத்த, அப்போ ஒரு பால் அடிச்சுண்டு பகவான் இப்போ சிவனுக்காக மோகினி அவதாரம் எடுக்கிற, மறுபடியும் வரார் அவருக்கு காமிக்கிறதுக்காக. அது எப்படி வராராம்? ஒரு கார்டன்ல ஒரு இடத்துல. ஆராம சீமனிச்ச கந்துக காத்த லீலா லோலாய மான நயனாம். அப்போ இவ பால் அடிச்சுண்டு, பால் விளையாடுவா இல்லையா, அந்த மாதிரி பால் அடிச்சுண்டு வரும்பொழுது லீலா லோலாய மான நயனாம், இந்த கண்ணு மூவாறுதான். சி, பட்டத்திரியோட வர்ணனை அது. Bhattacharya says, when Mohini was playing with the ball, her eyes were also moving here and there. அப்படி விளையாடிட்டு இருந்தா, hitting the ball. அது எப்படி இருக்காம்? அப்போ மனோக்யாம், கமனீம் மனோக்யாம், ஒரு பெண்மணிய இந்த மாதிரி ஒரு பால் விளையாண்டு கண்களை அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுத்துற மாதிரி பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்காம்? மனோக்யாம். மனோக்யாம்னா அது நம்ம மனசையே அப்படியே கொண்டு போற மாதிரி இருக்காம். கமனீம், கமனீம்னா இட்ஸ் a woman, the form of a woman. ஓகே, அப்போ கடவுள் அப்படி இருக்கானா? துவாம் துவாமேஷ வீக்ஷ்ய விகலத் வசனா மனோபூ. இப்போ துவாம் விகலத் வசனாம் வீக்ஷ்ய அனங்க, எப்படி இருக்கு பாருங்க, வேகாதனங்க
ரிபுரங்க சமாலிலிங்கங்கிற. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுண்டு அந்த ட்ரெஸ் வந்து அவ விளையாடும் பொழுது, இப்போ ஒரு ஒரு குழந்தை ஒருத்தர் வந்து ஒரு புடவை கட்டிட்டு விளையாடுறா. ஸோ அந்த புடவை வந்து நேச்சுரலா வந்து கொஞ்சம் நழுவும் இல்லையா? ஸோ பட்டத்திரி வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு ஸ்ருங்கார ரசம் எடுத்துண்டு அவர் வந்து டிஸ்கிரைப் பண்றார். எப்படி அப்படின்னா, விளையாடின்னு இருக்கும்போது பாகவதத்துல ரொம்ப அழகா கொடுத்துருக்கா இந்த லைன் எல்லாமே. பட் அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போக வேண்டாம். பட்டத்திரி வந்து அதை ரொம்ப சின்ன அழகா ஒரே ஒரு லைன்ல முடிச்சுட்டார். பாகவதத்துல வந்து they have some 25 to 30 ஸ்லோகம்ஸ் just telling how God was playing and how his dress was. ஒவ்வொரு அடிக்கும் அந்த ட்ரெஸ் எப்படிலாம் விலகிறது, அது எப்படியெல்லாம் பார்க்கறவாளோட கண்ணுக்கு தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல இட் ஹஸ் பீன் டிஸ்கிரைப். ஸோ பட்டத்திரி வந்து நம்மளுக்கு எசன்ஸ் மட்டும்தான் கொடுப்பார் இல்லையா? ஸோ அவர் வந்து அந்த அந்த ஆடை வந்து நழுவிண்டே போறதாம். ஓகே, அப்போ அந்த இடத்துல யார் இருக்கா? சிவபெருமான் வந்து பார்த்துட்டு இருக்கார். அவர் வந்து நாராயணர் வந்து மோகினியோட அவதாரம் எடுத்துட்டு இந்த மாதிரி போறத அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்றார்? மனோபூ வேகாத். அப்போ மனசு வந்து அவருக்கு மனோபூ அப்படிங்கிறது மன்மதனுக்கு இன்னொரு பேர். ஓகே, அவ வந்து அப்போ மனோபூஹு அப்படிங்கிறது மன்மதனுக்கு ஒரு பேர். அப்போ வந்து வேகாத். அப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ற? விலகத் வசனம். அப்போ அந்த இது விழுந்துட்டு இருக்கும் பொழுது வீக்ஷிய பார்த்துட்டு இந்த இடத்துல போடுறார் பாருங்க, அனங்க ரிப்புஹு ஏஷக. யாரு அனங்க ரிப்புஹு? ஓகே, மனோபு வேகாத். ஓகே, இப்போ அனங்க ரிப்பு அனங்க இஸ் ஆல்சோ காமதேவனோட பேரு. அது வந்து ரிப்புகுனா என்ன? எனிமி. இவர் வந்து மன்மதனோட எனிமி. நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம எல்லாரும் கோவிதால வந்து படிச்சிருக்கோம். பார்வதி தேவி வந்து தவம் பண்ணும் பொழுது அங்க வந்து அந்த தவத்தை கலைக்கணும், சிவனோட தவத்தை கலைக்கணும் பார்வதி தேவிக்காகனு மன்மதன் வரும்பொழுது, யூ ஆல் ரிமெம்பர், நம்ம கோவிதால படிச்சிருக்கோம் அது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் தட். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து எரிச்சிருவாரு இல்லையா மன்மதனை. ஷீல் பி டர்ன்ட் இன்டு ஆஷஸ். அப்புறம் ரதி தேவி வந்து முறையிட்டு தான் இந்த ஆஷஸ் எல்லாம் சேர்த்து he will come back to life. ஓகே, ஞாபகம் இல்லைன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதை வந்து. ஸோ அத மாதிரி இப்போ அவருக்கு எளிமையா இருக்கிறவர். அப்போ மன்மதனுக்கு எளிமையா இருக்கிறவரே வந்து மன்மதன் பக்கம் போற மாதிரி இருக்கான். அந்த மோகினி வந்து அந்த பால் விளையாடுறத பார்த்தோம். அப்ப அவர் என்ன பண்றாராம்? சமாலிலிங்க அவர் போயிட்டு ஆலிங்கனம் பண்ணிடுறார். he went and he ஆலிங்கனம் பண்றார். சோ இந்த இடத்துல வந்து பட்டத்திரி வந்து has not written anything about ஐயப்பன். இப்ப நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அந்த மாதிரி மோகினி அவதாரம் எடுக்கும் பொழுதுதான் ஐயப்பன் வந்து உருவானார் சொல்லிட்டு. ஈவன் பாகவதத்துல ஏன் பட்டத்திரி எழுதலைன்னா, பாகவதத்திலையும் அதை பத்தி சுகதேவர் சொல்லும் பொழுது எந்த விதமான குறிப்புமே அவர் கொடுக்கவே இல்லை. he has only said that அவர் வந்து காமதேவனால மோகிக்கப்பட்ட சிவபெருமான். நம்ம when he saw Guruvayurappan in the form of Mohini, he was so attracted that he went and embraced her. அப்புறம் embraced her, அதுதான் சொல்றார் அவர் வந்து. ஓகே, இப்ப அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம், அப்ப நம்மளுக்கே தெரியும். பூயோபி வித்ருதவதி முபதாவ்ய தேவஹ வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதஹ த்வன்மா அனிதஸ்தவ மஹத்வமுவாச தைத்யை தத்தாத்ருஷஸ்த்வமேவ வாத நிகேதனாத. ஓகே, பூயோபி, பூயன அகைன் நம்மளுக்கே தெரியும். வித்ருதவதீம், she was running away.
துருத்த ஃபாஸ்டா ஓடுறாங்களாம் இந்த மோகினி அவதாரம் எடுத்துட்டு. உபதாவிய, உபதாவியன தாவன ரன், உபதாவன ஃபாலோ, ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. எப்படி? வீரிய பிரமோக்ஷ விகச பரமார்த்த போதக தேவக. இப்போ பரமேஸ்வரர் வந்து he was மோகிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து மன்மதனால மோகிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய எனிமி மன்மதன் இஸ் his enemy only, but he could not, nobody can escape அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல வந்து அது பட்டத்திரி வந்து ரொம்ப இதா சொல்ற, வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதக தேவக. இப்ப இந்த தேவக வந்து தேவகங்கிறது இந்த இடத்துல பரமேஸ்வரரை குறிக்கிறது. அந்த மோகினி வந்து ஓடின்னு இருக்கா. ஓடின்னு இருக்கும் போது உப்பதாவிய ஃபாலோயிங் ஹர். யாரு? எப்படி இருக்கா தேவா? எந்த மாதிரி தேவா வந்து வீரிய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதக. So he went away, he left her. ஏன்னா வந்து அதாவது ஓடின்னு இருக்கும் பொழுது because he embraced her, he was அது வந்து ரொம்ப ரொம்ப இதா வந்து போடும் பொழுது ஆஃப்டர் ஹிஸ் அத இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது அந்த அந்த சீடு வந்து எஸ்கேப் ஆறுது அப்படின்னு. நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது அவர் வந்து அவரை கட்டிண்டோன்னா அந்த விந்து எஸ்கேப் ஆறுது உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஐயப்பனை சொல்லும் பொழுது கூட தமிழ்ல ஒரு உயர் விந்து மர்த்தனன்னு ஒரு ஸ்லோகம் கூட உண்டு. அதை ஐ கேனாட் ரீகலெக்ட் இட். நேற்றுக்கு நான் ரீகலெக்ட் பண்ண பார்த்தேன். somebody knows it, you can tell me. அந்த ஐயப்பனை பத்தி சொல்லும் பொழுது ஸோ ஹியர் வந்து until the whole thing was coming out after embracing மோகினி அவதாரம் காட் வந்து எடுத்த உடனே தான் இவருக்கு வந்து நாலேஜே வரதான் நம்ம வந்து கடவுள் ஒண்ணு. ஆனா அவர் வந்து ரொம்ப இதா துவன் மானித்தக தவ மகத்துவம். அப்ப தான் நினைச்சுக்கிறாராம் பகவானோட மகத்துவம் எவ்வளவு பெருசு. அவர் மோகிக்கவும் செய்யறார், அவர் எல்லாமே சாதிக்கிறார். அந்த இடத்துல இப்படியும் இருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் சிவபெருமானுக்கு, தனக்கு இப்படி இந்த உருவத்தை வந்து காமிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தேவியே உவாச்ச போய் பவானி கிட்ட தேவி கிட்ட சொல்றாராம், பாரு தேவி கிட்ட பாரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ அவர் வந்து தன்னை வந்து பகவான் வந்து இந்த மாதிரி சிவபெருமான் வந்து சொல்றார், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நான் சொன்னேங்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு அவதாரம் கொடுத்து எனக்கு காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேவி கிட்ட போய் அவருடைய மகத்துவம், அவருடைய கிரேட்னஸ பத்தி, அவருடைய உயர்ந்த கணத்தை பத்தி சொல்லிட்டு அப்போ கடைசியில பட்டத்திரி சொல்றார், தத்தாதிருஷத்துவமேவ தாதிருஷத்துவம். இந்த மாதிரி இருக்கியே நீ குருவாயிரப்பா, ஓகே நீ இந்த மாதிரி இருக்கியே, அவனா ரக்ஷது காப்பாத்து. யார? தத்தாதிருஷத்துவம், நீ இப்படி இருக்கியே. யாரு நீ? வாத்த நிகேத நாத்த. வாத்த நிகேத, நிகேதன ஹவுஸ், வாத்த தெரியும் குருவாயூர். வாத் நாத்த, நாத்த கடவுளே குருவாயூரப்பனே, நீ அவ துவம் நீ எப்படி இருக்கியே, துவம் ஓகே நீ வந்து மகத்துவமா இருக்கியே, நீ இந்த மாதிரி இருக்கியே குருவாயூரப்பா, அதனால நீ வந்து என்னை நீ என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்ற. இது வந்து when I was going through, I saw that Soundarlari also has this slokam, verse number 5. யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்க. அரிஸ்துவா மாராத்ய. நிறைய பேர் இங்க சௌந்தரலாரி படிச்சிருப்பேலே. எஸ், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், சொல்லுங்க. பிரணத ஜன சௌபாகிய ஜனனி சொல்லுங்க. ஜனகதன் சௌபாகிய ஜனனி. प्रणतं स्तोत्रं कथमर्थ पुण्य प्रभवति असद्वामाराध्य
அப்படின்னு ஹரிஹர வரும். விரிஞ்சாதி பிறவி பிரணதம் ஸ்தோத்தும்ப त्वामाराध्य प्रणतजन सौभाग्य जननी पुरा नारी भूत्वा पुररमपि शोभमनयत् करोमि त्वां नत्वा रतिनयनलीनवपुषा मुनीनामप्यन्तः प्रभवति हि मोहाय महताम्. Yeah, அதான் நான் சொல்லுவேன். Many of you will know this. So இங்கேயும் ஆதிசங்கரர் எழுதும் பொழுதும் புறா நாரி பூத்துவா அப்படிங்கிற, நீ வந்து நாரியா வந்திருக்கியே அப்படின்னு சொல்றாரு அந்த கடவுள் வந்து. ஆக்சுவலி இது வந்து அம்பாளை பத்தி துதிக்கிறது தான். ஓகே, இட் இஸ் ஆல் அபவுட் அம்பாள் ஒன்லி. இட் இஸ் நாட் டெல்லிங் அபவுட் ஜென்ரலி. சௌந்தர்லாரி வந்து ஆதிசங்கரர் வந்து அம்பாளை பத்தி தான் பாடுறார். ஆனா இது வந்து சொல்லும் பொழுது அவ வந்து சொல்றா, அதாவது மகாவிஷ்ணு வந்து ஒன்னை ஒரு சிவனே வந்து ஒரு பெண்மணியா இருந்து மகாவிஷ்ணுவை வந்து மன்மதனால அவர் வந்து இது பண்ணும் பொழுது அந்த ஒரு பெரிய பெரிய வாழ்கிட்ட கூட ஒரு மோகத்தை உண்டு பண்ணக்கூடிய இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த மாதிரி அவருக்கு வந்து மன்மதன் வந்து மனசை வந்து இந்த மாதிரி ஒருத்தரோட மனசை வந்து சம்மோகனம் பண்ண முடியும் அப்படின்னா அம்பா. அப்ப அந்த இடத்துல பாருங்க சங்கரர் என்ன சொல்றாருன்னா வந்து அந்த பேஷன் வந்து பண்ணறதுக்கு கூட, ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப்மா, whoever is on unmute. சோ அந்த அம்பாளை வந்து ஸ்துதிச்சுட்டு தான் மன்மதனாலையும் வந்து பண்ண முடியும் ஒருத்தரை. மன்மதன் கூட ஒருத்தர்கிட்ட போகணும், ஒருத்தரை மோகிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னானா தாயே ஒன்ன வந்து கும்பிட்டுட்டு தான் போக முடியும் அப்படின்னு. அதாவது சௌந்தர்லாரி இஸ் டோட்டலி அம்பாளோட பேஸ்டு. ஆனா இந்த 5வது ஸ்லோகத்துல அது வந்து சொல்லும் பொழுது அவர் வந்து சொல்லும் பொழுது இதை சொல்றார். ஸோ திஸ் மோகம் மன்மதன் பண்ணினது இஸ் ஆல்சோ நரேட்டட் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பிரிங் அவுட். ஏன்னா இட் வாஸ் தேர் இன் ஒன் ஆஃப் த பிளேசஸ். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஆல்சோ டெல் யூ தட். பட் இந்த இடத்துல அங்க வந்து நம்ம குருவாயூரப்பனோட சக்தி அப்படின்னு அவர் வந்து தேவி கிட்ட சொல்றார். ஆனா இதே நம்ம சங்கரர் ஆதிசங்கரர் என்ன சொல்றார் சௌந்தர்லாரியில, அந்த மன்மதன் வந்து மோகிக்கிறதுக்கே அம்பாள் கிட்டதான் வந்து உத்தரவு வாங்கிட்டு போறார். ஓகே, சரி, ரொம்ப அழகா வருது பாருங்க இது. இப்போ கடவுள் வந்து சிவன் வந்து மோகிச்சுட்டு போறாரு நம்ம சொல்றதை விட, அந்த மன்மதனே வந்து அம்பாள் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அம்பாளை கும்பிட்டுட்டு தான் சிவனையே மோகிக்கிறார். ஓகே, ஸோ ரொம்ப இதா வந்து சொல்லியிருக்கு. So I hope we are done with this. I will stop the recording here.